நினைத்தேன் வந்தாய் சீரியலில் அருமையான ப்ரொமோ வந்திருக்குன்னு சொல்லலாம். எழிலுக்கும் சுடருக்கும் வந்து கல்யாணம் ஆனது வந்து தீர்ப்பு சொல்ல போகிறாங்க காசி அம்மா. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னு சொல்லலாம். வாங்க பார்க்கலாம். காசி அம்மா வந்து சுடருக்கு வந்து சின்ன சின்ன போட்டி மாதிரிலாம் வைக்கிறாங்க. அதில் வந்து ஒன்று தான் கலச தண்ணியை கொண்டு வந்து அம்மன் காலடியில் சிந்தாமல் செதறாமல் கொண்டு வந்து வைக்கணும். நீ இதை எப்படி செய்கிறன்னு பார்த்துக்கிட்டு தான் நான் உனக்கு முடிவு சொல்லணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து சுடர் வந்து அந்த கலச நீரை எடுத்துக்கிட்டு சிந்தாமல் கொண்டு போய் அம்மன் காலடியில் வந்து வைக்கிறாங்க. இதை பார்த்துட்டு வந்து இந்த பொண்ணு வந்து நம்ம வச்ச எல்லா போட்டியுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாலே, இவ வந்து நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரியுது, ரொம்ப பொறுமையான பொண்ணாகவும் இருக்கா, இவங்க வந்து ஒன்று சேர்ந்தா நல்லா தான் இருக்குங்கிற மாதிரி தான் காசி அம்மா வந்து யோசிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து இது வரைக்கும் வச்சதெல்லாம் சாதாரண ஒரு பரீட்சை தான். ஆனால் வந்து இனிமேல் வந்து நான் குறி சொல்ல போகிறேன், அடுத்தது குறி சொல்கிறதுக்கு எல்லோரும் தயாராக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ எல்லாருமே குறி கேட்குறதுக்காக தயாராக இருக்காங்க. காசி அம்மாவும் குறி சொல்ல ரெடி ஆகுறாங்க. இங்கே சுடர் வந்து நல்லபடியாக வேண்டிக்கிறாங்க. இந்த மாதிரி நான் எந்த தப்புமே செய்யலை, இந்த என் கழுத்தில் தாலி ஏறினதே எனக்கு தெரியாது, நீங்கள் வந்து எந்த தீர்ப்பு சொன்னாலும் சரி நான் அதை ஏற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ளே சொல்லிக்கிட்டே சாமி கும்பிட்டுக்கிறாங்க. இந்த பக்கம் வந்து எழில வந்து பார்க்குறாங்க. எழிலும் வந்து இந்த என்ன தீர்ப்பு சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. பூசாரி வந்து கனகவல்லி அம்மாட்ட வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு வந்து இந்த கோயிலோட விதிமுறைலாம் தெரியும்லம்மா, எழில் தம்பியோட கல்யாண முடிவை வந்து இங்கே கேட்டு என்ன முடிவு எடுக்கலாம் அப்படின்னு தானே நீங்கள் குறி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது, ஆமான்னு கனகவல்லி பாட்டி வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, நல்லா கேட்டுக்கோங்க, நம்ம காசி அம்மா மேலே வந்து ஆத்தா வந்து இறங்கி என்ன தீர்ப்பு சொல்கிறாங்களோ அதை வந்து நீங்கள் எல்லாம் கேட்டுக்கணும். அவங்க வந்து எழிலுக்கும் சுடருக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆனது வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, தாலியை வந்து எடுத்து பால் சொம்பளம்லாம் போட்டு இந்த உறவை வந்து இங்கேயே முறிச்சுக்கிட்டு போயிடணும். அப்படி காசி அம்மா வந்து இந்த சுடருக்கும் எழிலுக்கும் ஆன கல்யாணம் வந்து செல்லுபடியாகவும் 2 பேரும் சேர்ந்து தான் வாழணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கன்னு வச்சா, அதுதான் வந்து அவங்க சொன்ன வேத வாக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து என்ன ஆனாலும் சரி சேர்ந்து வாழ்ந்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் உங்களுக்கு சம்மதமா அப்படின்னா நீங்கள் வந்து குறி கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எங்களுக்கு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு குறி கேட்கறதுக்கு ரெடி ஆகுறாங்க. அப்பன்னு பார்த்து காசி அம்மா வந்து மேலே வந்து சாமி வந்து இறங்கிடுறாங்க. அவங்க ஒரு சூலத்தை எடுத்துக்கிட்டு அப்படியே சாமி ஆட்டம் ஆடிக்கிட்டே வராங்க. அப்போ வந்து எல்லாருமே காலில் விழுந்து ஆசீர்வாதம்லாம் வாங்கிக்கிறாங்க. ஒவ்வொருத்தராக குறி கேட்குறாங்க. அடுத்து வந்து கனகவல்லி பாட்டி வந்து குறி கேட்க போகிறாங்க. எழில் கல்யாணத்தில் என்ன நடந்துச்சுன்னா, எழிலுக்கு வந்து வேறு பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு நாங்கள் பார்த்து வச்சுருந்தோம். ஆனால் மணவரையில் வந்து முகத்தெல்லாம் மூடி இருந்தது. சுடர் கழுத்தில் வந்து தாலி எப்படியோ ஏறிடுச்சு. நாங்கள் இப்போ என்ன முடிவு பண்ணுறது அப்படின்னு நீங்கள் தான் ஆத்தா ஒரு தீர்ப்பை சொல்லணும் அப்படின்னோன்னே வந்து அவங்களுக்குள்ள சாமி இறங்கணுன்னே வந்து சொல்கிறாங்க, மனசுலேயே யோசிக்கிறாங்க. இந்த மாதிரி சுடர் எழிலும் வந்து இந்துமதி வந்து சேரணுன்னு ஆசைப்பட்ட ஒரு ஜோடி தான். சுடர் இந்துவோட தங்கச்சி தான் வந்து சுடர். அதனால தான் அவள் வந்து சுடர் தான் இப்போ எழிலுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது இந்துவோட விருப்பம்தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து எழிலை கூப்பிட்டு இங்கே வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு, நான் வந்து எந்த தீர்ப்பு சொன்னாலும் நீ வந்து ஏற்றுக்குவல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.